ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதை பார்க்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு செட்டுனா என்னன்னு தெரிஞ்சுருக்கணும். செட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட். அப்படின்னா என்ன? வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதாவது ஒரு லிஸ்ட் எடுக்க சொல்கிறோன்னா அது நம்ம கரெக்டாக பிரிக்க முடிகிற விஷயங்கள் எல்லாம் செட்டுன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கூலில் ஏபி அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் இருக்கக்கூடிய மேக்ஸ் டீச்சர்ஸோடைய லிஸ்ட்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸ் டீச்சர்ஸோடைய லிஸ்ட்டு அப்படின்னா ஒரு ஃபைவ் டீச்சர்ஸ் ஆர் 6 டீச்சர்ஸ் அப்படின்னு ஒரு கலெக்ஷன் வரும். இல்லை இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய பாய்ஸோடைய கலெக்ஷன். இல்லை நேச்சுரல் நம்பர்ஸ்னால் எல்லாருக்குமே தெரியும். நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் 1 to இன்ஃபைனைட்டம் போயிட்டே இருக்கும். ஸோ இது போல் ஒரு வெல் டிஃபைன்டு இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களாம் செட்டுன்னு வரும். இப்போ எதுலாம் செட்டு கிடையாது அப்படின்னா டிபெண்ட் அப்பான் த பர்சன் மாறிக்கிட்டே இருக்கும். செட் ஆஃப் குட் பீப்புள்ஸ் இன் கடலூர் அப்படின்னு கேட்டாங்கன்னா குட் பீப்புள்ஸ் அப்படின்றது அவங்களுடைய இண்டிவிஜுவலை பொறுத்து. அவங்க ஒருத்தருக்கு நல்லவங்களாக தெரிவாங்க, இன்னொருத்தவங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதெல்லாம் செட்டு கிடையாது. ஃபங்க்ஷன் ரிலேஷன் பார்க்குறதுக்கு இதெல்லாம் நம்ம பார்த்தா தான் நமக்கு அது கொஞ்சம் கிளியராக புரியும். ஆர்டர்டு பேர்ஸ். நெக்ஸ்ட்டு ஆர்டர்டு பேர்னால் என்னென்னா பேர் ஆஃப் நம்பர்ஸ் இண்டிகேட்ஸ் அ லொக்கேஷனை இண்டிகேட் பண்ணுறது தான் ஆர்டர்டு பேர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு இதுக்கு தான் எக்ஸாம்பிள் தியேட்டர் கொடுத்துருக்காங்க. தியேட்டரில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரோ 1,2 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ இந்த ஃபஸ்ட்டு ரோவை இண்டிகேட் பண்ணும். செகண்டு எந்த சீட் அந்த ரோவில் செகண்ட் சீட் அப்படின்னு மென்ஷன் பண்ணும். இதுவே 2,1 அப்படின்னு நம்ம சொன்னோன்னா செகண்ட் ரோ அதில் ஃபஸ்ட்டு சீட்டு அப்படி பொசிஷனே மாறுது பாருங்கள். அதனால தான் இண்டிகேட்ஸ் அ லொக்கேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டர்டு பேர் அப்படின்னா இண்டிகேட்ஸ் அ லொக்கேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்றது என்னென்னா செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர்ஸ். ஓகேவா? 2 செட் எடுக்கிறோம் ஏபின்னு, 2 நான் எம்டி செட். அதில் இருக்கக்கூடிய செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர்ஸ். ஓகேவா? இங்கே பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இந்த ரெண்டுத்தையும் எடுத்து அதுக்குள்ளே கிடைக்கக்கூடிய எல்லா ஆர்டர்டு பேர்ஸும் பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய எல்லா பேர்ஸையும் எடுக்கிறது தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை டினோட் ஏ கிராஸ் பி அப்படின்னு டினோட் பண்ணுறோம். ஓகேங்களா? இதில் ஏதாவது ஒரு செட்டில் எம்டியாக இருந்ததுன்னா, எலமெண்ட்ஸே இல்லைன்னா அதோட டோட்டல் வேல்யூ எம்டி. ஏ கிராஸ் எம்டி ஈக்குவல் டு எம்டி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ஏ அப்படிங்கிற செட்டில் ஒரு 3 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க, பி அப்படிங்கிற செட்டில் 2 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணுறது அப்படின்றது என்னென்னா இதில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டை இந்த எலமெண்ட் கூட நம்ம என்ன பண்ணணும், ஆர்டர்டு பேரில் எழுதணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 1,A, அடுத்தது 1,B. இது மாதிரி ரிமைனிங் இதுக்குள்ளே இருக்கிற அடுத்த எலமெண்ட்டு கூட 2 தடவை எழுதுவோம். அடுத்தது 3,A, 3,B. ஓகேவா? இது மாதிரி ஆர்டர்டு பேராக ஃபுல் பாசிபிலிட்டி செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர்ஸ் தான் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு எழுதுகிறோம். ஓகேங்களா? இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ ஏ கிராஸ் பிக்கு ஏல இருக்கிற எலமெண்ட் தான் ஃபஸ்ட் லைனில் வரும், பியில் இருக்கிறது செகண்ட் வரும். அதுவே பி கிராஸ் ஏன்னு மாறும்போது அப்படியே ஆர்டர் மாறிடும். எப்படி இங்கே தியேட்டருக்கு சொன்னோம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் சீட்டு, ரெண்டாவது செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு சீட்டுன்னு சொன்னோமோ அது மாதிரி பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்துடும், ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் செகண்ட் போயிடும். இப்போ இது ஒரு கிராஃபாக நம்ம பார்த்தோன்னா பொசிஷன் அப்படியே மாறும், டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஏவில் பார்த்திங்கன்னா எப்படி ஹரிசாண்டலாக இருக்கிறது, பி இந்த பிக்சரில் வேர்ட்டிக்கலாக நிற்குது பாருங்கள். ஸோ பொசிஷன் மாறுது. அதனால் நம்ம ஜென்ரல் கன்க்ளூஷன் என்ன வரோன்னா ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏக்கு நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ கிராஸ் பிக்கு பி கிராஸ் ஏ நாட் ஈக்குவல். பட் எலமெண்ட்ஸோட பேரோடைய கவுண்டிங் பார்த்திங்கன்னா இதுக்கும் 6 இதுக்கும் 6
பொசிஷன் தான் சேஞ்ச் ஆகும், அதுக்குள்ளே கிடைக்கிற எலமெண்ட்ஸோட கவுண்டிங் சேம். அப்போது n ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படிங்கிறது என்னோட நோட்டேஷன் என்ன எதை குறிக்குதுன்னா இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டோடைய டோட்டல் எலமெண்ட்ஸு தான் என்னன்னு சொல்லுவாங்க கவுண்டிங். n ஆஃப் ஏ கிராஸ் பின்னா அதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸோட கவுண்டிங். ஓகேங்களா? இப்போ ஏ கிராஸ் பிக்கு எத்தனை கிடச்சிது? 1 2 3 4 5 6 6 எலமெண்ட்ஸ் கிடச்சிது. அதே மாதிரி பி கிராஸ் ஏவுக்கு எத்தனை கிடச்சிது? 1 2 3 4 5 6 இதுக்கும் 6 கிடைக்குது. ஸோ அப்போ கவுண்டிங் சேமாக இருக்கும். அதை தான் நம்ம இங்கே மீன் பண்ணுறாங்க. n ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு n ஆஃப் பி கிராஸ் ஏ. இது ரெண்டும் சேம், கவுண்டிங் சேமாக இருக்கும். பட் கார்ட்டீசியன் ப்ராடக்டோட ஆர்டர்டு பேரன் மட்டும் பார்த்தோன்னா நாட் ஈக்குவல், ரெண்டும் ஆல்டர் பண்ணிங்கன்னா ஈக்குவலாக இருக்காது. அடுத்தது ஏதாவது ஒரு எலமெண்ட்டில் எம்டி கிடச்சிதுன்னா இருந்ததுன்னா எம்டியாக இருக்குது இது மாதிரி எடுக்கிற கலெக்ஷன்லனா டோட்டலாக ஆர்டர்டு பேர் எடுக்கும்போது அது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கும்போது எம்டியாக தான் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது இதுக்கு ஜென்ரல் ஃபார்முலா மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். n ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி, n ஆஃப் பி ஈக்குவல் டு க்யூனா தென் n ஆஃப் ஏ கிராஸ் பி என்னவா கிடைக்கும்? ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணுற வேல்யூ p இன்ட்டு க்யூ. நீங்கள் எல்லாத்தையும் பெரிய நம்பர்ஸ்லாம் கொடுக்கும்போது இது மாதிரி போட்டு தான் கவுண்டிங் வரணும்னு இல்லை. நம்ம அதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸு, இப்போ இந்த ஏல இருக்கிற எலமெண்ட்டோட வேல்யூ 3, பியில் இருக்கிறது 2. அப்போ இந்த இதில் போட்டு பார்த்தோன்னா தெரியும் n ஆஃப் ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 2. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 3 இன்ட்டு 2 6. அப்போ இதோட வேல்யூ n ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 6. இங்கே 6 கிடச்சிருச்சா? ஸோ இதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இதில் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறாங்க. ஏ கிராஸ் ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஏ கிராஸ் பி யூனியன் சி, யூனியன் வச்சு ஒன்று, இன்டர்செக்ஷன் வச்சு ஒன்று. இதுதான் அதிகமாக நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். ஏ கிராஸ் பி யூனியன் சினா இந்த சைடு ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் தனியாக வந்துடும் ஏ கிராஸ் சி. அதே மாதிரி சேம் இன்டர்செக்ஷன் கூட கிராஸ் பண்ணுச்சுன்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஓகேங்களா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட்ஸு பார்க்கும்போது ஏ கிராஸ் பி அப்படின்னா அது 2 டைமென்ஷனல் ஃபிகரை மீன் பண்ணும். இதுவே ஏ கிராஸ் பி கிராஸ் சி அப்படின்னா XYZ ஆக்சஸ், தட்ஸ் மீன் 3 டைமென்ஷனல் ஃபிகரில் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த டாப்பிக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.